ஆன்மீக கலசம் வாழ்க்கை ஜோதிடர் திரு பி. முகுந்தன் முரளி. நம்மள டாக்டர் ஜெயம் ஜெயஸ்ரீ மேடம் அவர்களுக்கு மனமார்ந்த ஒரு நன்றி வாழ்த்தியும் உங்களுடைய கைத்தட்டலோடு தெரிவித்துக் கொள்கின்றோம். அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா இந்த கூட்டத்திற்கு சிறப்பு அழைப்பாளராக வருகை புரிந்து நிறைய கருத்துக்கள் வாஸ்துனுடைய நுணுக்கங்களையும் பல நுணுக்கமான ஒரு கருத்துக்கள் எல்லாம் இங்கே பதிவு செய்ய வேண்டும் என்று அற்புதமான ஒரு எண்ணத்தோடு வருகை புரிந்திருக்கக்கூடிய நம்முடைய பரணி பாரதி ஐயா அவர்கள் இப்பொழுது சிறப்புரையாற்ற வருமாறு உங்களுடைய கைத்தட்டலோடு வருக வருக என்பதுடன் அழைக்கின்றோம். எல்லோரும் நலமுடன் வாழ நவகிரகங்களையும் பஞ்சபூதங்களையும் வணங்கி சரவணபவ பரணி பாரதியின் அன்பான இனிய வணக்கம். இப்போ இன்றைக்கி எந்த தலைப்பும் கிடையாது. அவர் என்கிட்ட திடீர்னு இப்போ தான் சொல்கிறாப்புல இந்த தலைப்பில் பேசு அப்படின்ட்டு. பொதுவாக பார்த்தீங்கன்னா இந்த வாஸ்தை பற்றி பேசுகிறதுக்கு ஜோதிடத்தை பற்றி பேசுகிறதுக்கெல்லாம் ஒன்றும் நம்ம கண்டென்ட் எழுதி வச்சுக்கிட்டெல்லாம் போகணுன்னு அவசியமே இல்லை. ஜோதிடம் அப்படிங்கிறதே பார்த்திங்கன்னா உள்ளுணர்வு மூலம் வரக்கூடியது தான் ஜோதிடம். நம்ம என்ன தான் நோட்டை எடுத்து வச்சுக்கிட்டு டெய்லி காலையில் எழுந்திரிச்சு அஸ்வினி பரணி 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 கிருத்திகை கிருத்திகை கிருத்திகின்னு இருந்தால் கடைசி வரைக்கும் சாகர அன்னைக்கு வரைக்கும் கிருத்திகை கிருத்திகின்ட்டே இருக்க வேண்டியதுதான், வேறு வழியே கிடையாது. அப்போ என்னென்னா நம்ம ஒரு காதால் கேட்கக்கூடிய விஷயங்கள் கண்ணால் பார்க்கக்கூடிய விஷயங்கள் உணர்வுபூர்வமான விஷயங்களுக்கு மட்டும்தான் இந்த ஜோதிடம் கை கொடுக்குமே தவிர படிக்கிற படிப்புனால இந்த அதான் பழமொழி சொல்லியிருப்பாங்க, ஏட்டு சுரக்காய் கறிக்கு உதவாது அப்படிம்பாங்க. ஏட்டில் நம்ம சுரக்காய் எழுதி வச்சுக்கிட்டு சமையல் பண்ணால் நம்மளுக்கு பக்காவாக சமையல் இருக்குமானா இருக்காது. அதனால் எல்லா ஜோதிடத்தையும் கொஞ்சம் உணர்ந்து படிங்க. அதாவது ரொம்ப சிம்பிளான விஷயந்தான், ஈஸியாக. இப்போ மேச ராசி அப்படின்னா அந்த மேச ராசியோடைய குணங்கள் என்ன தெரியணும்னா இந்த 12 ராசியோடைய மிருகத்தை மட்டும் தெரிஞ்சுக்குங்க. அந்த மிருகம் என்னென்ன வேலைத்தனம் பண்ணுதோ அதை மட்டும் நீங்கள் குறித்து வச்சுக்கிட்டிங்கன்னா அவங்கள பற்றி சொன்னீங்கன்னா தீர்ந்து போச்சு. வேறு ஜோதிடமே படிக்கவே தேவையில்லை. இப்போ மேச ராசிக்காரங்க அப்படின்னா அந்த ஆடு அந்த சின்ன தெரிஞ்சுக்கணும் ஆடு. அப்போ அந்த ஆடோட குணாதிசயங்கள் உங்களுக்கு தெரியலனா ஒரு ஆட்டுக்காரங்கிட்ட போய் இந்த ஆடு என்னென்ன பண்ணும்பா, இது என்ன பண்ணு சேட்டை பண்ணும், இல்லை இந்த ஆட்டோட குணாதிசயம் என்ன இப்படிங்கிறத கேட்டு ஒரு 10 பாயிண்ட் எடுத்து வச்சுட்டிங்கன்னா மேசராசிக்கு பலன் சொல்லிட்டு போயிடலாம். மேசராசி ஆடு ஒரு ஆடு போச்சுன்னு வச்சுக்க, மந்தையாட்ட பின்னாடி ஓடிக்கிட்டே இருக்கும். அது எதுக்கு போகுது என்னத்துக்கு போகுதுன்னு தெரியாது. அந்த ஆடு போய் தொத்துரு விழுந்துச்சுன்னா பின்னாடி போகிற ஆடும் தொத்துன்னு தான் விழுகும். அதே மாதிரி ஆடு பார்த்தீங்கன்னா அந்த மேசராசியோட ஆடு சரியான கோபம் போய் எந்த இடத்த முட்டும்னே தெரியாது. ஒரு பக்கம் முட்டும், இந்த பக்கம் முட்டும், இந்த பக்கம் முட்டும். அப்போ கொஞ்சம் கோபம் குணம் அதிகமாக இருக்கும். இப்படியே இந்த ராசியோடைய தன்மைகளை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னாவே 12 ராசிக்கு உண்டான விஷயங்கள் அனைத்தையுமே சொல்லிடலாம். இதுதான் ஒரு ஜோதிடம். அப்போ இன்றைக்கி நம்ம அவர் கொடுத்துருக்கக்கூடிய தலைப்பு அப்படின்னா வாஸ்து பற்றி பேசுங்க அப்படின்னாரு. இந்த வாஸ்துங்கிறதெல்லாம் ஒரு பெரிய ஒரு மேஜிக்கெல்லாம் இல்லைங்க, சிம்பிளான விஷயந்தான். அதாவது நம்ம தோற்றம் இருக்குது பார்த்தீங்களா, நம்மளுடைய தோற்றத்தில் நம்முடைய மூக்கு இருக்க வேண்டிய இடத்துல மூக்கு இருக்கணும், கண் இருக்க வேண்டிய இடத்துல கண் இருக்கணும், காது இருக்க வேண்டிய இடத்துல காது இருக்கணும். இது இல்லாமல் கொஞ்சம் மாறி இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, அதுதான் வாஸ்து. இப்போ கண் இங்கே இருக்கிற கண் இங்கே கண் இல்லாமல் இந்த புடனையில் கண் இருந்துன்னு வச்சுக்கோங்க. ஒரு உதாரணத்துக்கு உங்களை வந்த உடனே நான் இப்படி பார்த்து வணக்கம்னு சொல்கிறத விட நல்லா புரிஞ்சுக்கங்க, என் உடம்பு மட்டும் இப்படி திரும்பிக்கிட்டு வணக்கம் அப்படின்னா எப்படி இருக்கும், வித்தியாசமாக இருக்கும். அப்போ வாஸ்து அப்படிங்கிறதே இருக்க வேண்டிய பொருள் எந்தெந்த இடத்துல அங்கங்கே இருக்கணுமோ அது கரெக்டாக அங்கங்கே அப்படியே இருக்கணும். ஒரு பொண்ணுக்கு மூக்கு இங்கே இருக்கணும்னா மூக்கு இங்கே தான் இருக்கணும். அந்த மூக்கு இங்கே இருக்காமல் வாய்கிட்டு இருந்துன்னு வச்சுக்கோங்க, அது கோண வாயாக போயிடும், கோண மூக்காக போயிடும். அப்போ அவங்களுடைய லுக் அப்பியரன்ஸ் அப்படிங்கிறது சிறப்பாக இருக்காது. அப்போ இந்த வாஸ்துக்கு மூல காரணமே அப்படின்னாவே நான் இன்றைக்கி சொல்கிறது பெண்கள் தான். பெண்கள் தான் வாஸ்துக்கே இம்பார்ட்டண்ட். ஏன் அப்படின்னா இந்த வாஸ்தை நம்ம ஆண்களுக்காக கொடுக்கவே இல்லை, பெண்களுக்காக தான் கொடுத்தாங்க. ஏன்னா ஒரு வீடு அப்படிங்கிறது ஜோதிடத்துலேயும் சரி வாஸ்துலையும் சரி வீட்டுக்கு உண்டான கிரகமே சுக்கிரன் தான். அப்போ இந்த சுக்கிரனை மையப்படுத்தி தான் ஒரு வாஸ்தே முதல்ல இந்த உலகத்தில் இயங்கிட்டு இருக்குது. அப்போ முதல்ல ஜோதிடம் என்பது நவகிரகங்களுடைய அனுகிரகத்தோடு இயங்குகிறது. ஜோதிடம்னாவே நவகிரகங்கள் தான். வாஸ்துங்கிறது பஞ்சபூதம். நவகிரகங்கள் என்ன, சூரியன் சந்திரன் செவ்வாய் ராகு குரு சனி புதன் கேது சுக்கிரன் அப்படிங்கக்கூடிய 9 கோள்களின் இயக்கங்களின் அடிப்படையில் இயங்குவது ஜோதிடம். வாஸ்துங்கிறது நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாயம் அப்படிங்கக்கூடிய இந்த பஞ்சபூத தன்மைகளை இயக்குவது வாஸ்து.
அப்போ இந்த ஜோதிடம் வேற இல்லை, வாஸ்து வேற இல்லை. ஜோதிடங்கிறது ஒரு மனிதனுடைய ஒரு கண்ணு, லெஃப்ட் கண்ணுனா வாஸ்துங்கிறது ரெண்டாவது கண்ணு. அப்போ இந்த ரெண்டையும் சரியாக ஒருத்தர் யார் யார் மெயின்டைன் பண்ணுறாங்களோ அவங்கெல்லாம் ஜாலியாக இருக்கலாம். இப்போ ஒருத்தருக்கு ஜோதிடம் சரியில்லைனாலும் அவங்க இருக்கக்கூடிய இருப்பிடம் மட்டும் சரியாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, ரொம்ப சூப்பராக இருக்கும். உன்னை சிம்பிளாக சொல்கிற பாரு, நல்லா ஒன்று புரிஞ்சுக்கங்க. புரியுறதுக்காக, ஒரு ஊரில் வந்து ஒரு நாய் வந்து ரோட்டில் போனீங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு நாய் உழைச்சிக்கிட்டு வந்துக்கிட்டே இருக்கும். அந்த நாய் உழைச்சிக்கிட்டே வந்துகிட்டு இருக்குதுன்னா அதனோட எல்லை வரைக்கும் தான் உழைக்குமே தவிர அடுத்த எல்லையில் உழைக்காது. நாய்க்கு அறிவு இருக்குது, அடுத்த எல்லையில் காலை வச்சா இவன் கல் எடுத்து போட்டுருவான், இல்லை குச்சி வச்சு அடிச்சிருவான்னு. அப்போ தன்னுடைய எல்லை வரைக்கும் அப்படிங்கிறது தான் அதனுடைய ஃபார்மெட்டே. அப்போ இந்த வாஸ்து அப்படிங்கிறது மொத்தம் திசைகள் வந்து 8 விதமான திசைகள். நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸாக கொஞ்ச நாள், ரொம்ப கிட்டத்தட்ட 30 வருடங்களுக்கு மேலாக இதில் அனுபவத்தில் இருந்து நம்ம கொஞ்சம் அட்வான்ஸாக திசையிலேயே வந்து 8 திசையை வந்து நம்ம 16 திசையாக கொஞ்சம் மாற்றி இன்னும் அவங்கவுங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கக்கூடிய விஷயத்தை தான் நம்ம ஜோதிடத்தோடு இணைத்து தான் நம்ம எதையும் பண்ணிட்டு இருக்கிறோம். வெறும் வாஸ்தை மட்டும் பேசினா கண்டிப்பாக ஜெயிக்கவே முடியாது. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா, நான் யாரையும் குறை சொல்ல, நீங்கள் இங்கே உட்காந்துருக்கிறீங்க பார்த்தீங்களா, உங்களுக்கு இருக்கிற டேலண்ட் கூட எனக்கு இருக்காது. உண்மையான விஷயம் அதுதான். நீங்கள் மேடையில் நாங்கள் பேசிகிட்டு இருக்கிறோம், இவங்கெல்லாம் வந்து சிறப்பு அழைப்பாளர், வரவேற்பாளர், இவர் ஜாம்பவான் பூம்பவான், ஒரு ஆம்பவானும் கிடையாது, எல்லாம் டம்மி பீஸு தான் என்னை பொறுத்தளவுக்கு. நல்லா புரிஞ்சுக்கங்க. உங்களுக்கு வந்து ஒவ்வொருத்தர்கிட்டையும் ஒவ்வொரு திறமையும் இருக்குது. அதை வந்து வெளியே கொண்டாடுறதுக்கு ஒரு ஸ்டேஜ். என்ன, எங்கள் ஃபேஸ் வந்து நல்லா வெளியில் தெரிஞ்சிருச்சு, 4 பேர் எங்களை கூப்பிட்றாங்க, உங்கள் ஃபேஸ் தெரியல அதனால உங்களை கூப்பிடல, அதுக்கோசரம் நீங்கள் வேல்யூ இல்லைன்னு நினைக்காதீங்க. எங்களுக்கு தெரியாத அத்தனை விஷயமும் இங்கே இருக்கும். ஏன்னா வெளியில் போய் பார்க்கணும். வெளியில் போய் பார்த்தா தான். எங்கிட்ட ஒரு அம்மா படிக்கல, ஒரு அம்மா என்னோட யூடியூப்பை பார்த்து பெருமைக்காக நம்ம இந்த விஷயத்தை சொல்லலை. நல்லா நீங்கள் புரிஞ்சுக்கணும், பெருமை என்பது வேறு. அதாவது ஒரு யூடியூப்பில் ஒரு விஷயங்களை பார்த்து அந்த அம்மா ஒரு பெரிய நோட்டு போட்டு 2 நோட்டு ஃபுல்லாகவே எழுதி வச்சுருக்குது. கிட்டத்தட்ட நான் ஒரு 200-250 வீடியோ பரணி அஸ்ட்ரோ வேல்டில் போட்டு வச்சுட்டேன். அதில் அந்த அம்மா ஒவ்வொரு வடமேற்கு திசை, தென்கிழக்கு திசைன்னு எல்லாம் போட்டு எழுதி வச்சுக்கிட்டு அந்த அம்மா வீடு வாஸ்து பார்க்குறதுக்கு என்னை கூப்பிட்டுருக்காங்க. நான் போனேன். அந்த அம்மா போனதுக்கப்புறம் அந்த அம்மா சொல்கிறாங்க, ஐயா உங்களை நான் வீடு வாஸ்து பார்க்குறதுக்காக நான் கூப்பிடல, உங்களுக்கு குருதட்சணை கொடுக்கணும் ஏதோ ஒரு விதத்தில், அதுக்காக நான் உங்களை கூப்பிட்டேன் அப்படின்ச்சு. என்னம்மா பிரச்சனை, எதுக்குமா, ஒன்றுமே இல்லைங்கிற, எதுக்குமா கூப்பிட்டேன்னு கேட்டால், நான் உங்கள் கூட தாங்க வாஸ்து படித்தேன். எப்போம்மா படித்தேன்னா, நான் உங்கள் கூட படிக்கலைங்க, உங்களோட யூடியூப் சேனலை பார்த்தே நான் எழுதி வச்சுட்டேங்கிறாங்க. அப்போ அங்கே படித்தவங்க எழுதி வச்சாங்களோ என்னமோ எனக்கு தெரியல, இந்த யூடியூப்பை பார்த்தா அம்மா 1வது வீடியோ எத்தனாம் தேதி இந்த வீடியோ அப்படின்னு தலைப்பை போட்டு அத்தனையும் பர்ஃபெக்டாக சூப்பராக எழுதி வச்சிருக்குது. அப்போ என்னன்னா, ஜோதிடத்துக்கும் வாஸ்துக்கும் என்னை பொறுத்தளவுக்கு அறிவு தேவையில்லை, ஆர்வம் மட்டும் இருந்தால் போதும், அறிவே தேவையில்லை. நானும் சொல்கிறேன்னா, ஜோதிடம் என்பது முட்டாள்கள் படிக்கக்கூடிய விஷயம் தான் ஜோதிடம். முட்டாளுக்கு தான் சூப்பராக வரும், அறிவு இருக்கவனுக்கு ஜோதிடம் வராது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவன் தான் அறிவாளியாச்சு, அவன் மூளை கவட்டையாக பிரியும். ஒரு கிரகத்தை பார்த்தா இவன் இங்கே போவான், இங்கே பார்ப்பான், அங்கே பார்ப்பான், இப்படி பல கோணத்தில் அவனோட புத்தி போகிறப்ப என்ன ஆகும்னா, அவன் ஒழுங்காக கற்றுக்க மாட்டான். இந்த ஒன்றுமே தெரியாத முட்டாள், ஐயோ இவர் சொல்லி கொடுத்துட்டாரு, இதை மட்டும் நம்ம ஃபாலோ பண்ணோம் அப்படின்னு நினச்சிட்டோம்னா கரெக்டாக ஜோதிடம் வந்துடும். அப்போ இந்த பஞ்சபூதங்களில் வாஸ்து அப்படின்னாவே நீங்கள் நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயத்தை தான் சரியாக பார்க்கணும். இந்த நிலம், நீர், நெருப்பு, காற்றுங்கக்கூடிய இந்த பஞ்சபூதங்களை இங்கே பாருங்கள், சிம்பிளாக அவங்கவுங்க இடத்துல உட்கார வைக்கணுங்க. சிம்பிளாக அவங்கவுங்க இடத்துல உட்கார வைக்கணும். அதுதான் வாஸ்து, அதுக்கு மேலே ஒன்றுமே இல்லை. அப்போ நிலம்னா என்ன, நீர்னா என்ன, காற்றுனா என்ன, ஆகாயம்னா என்ன, பஞ்சபூதங்களுடைய நெருப்பு தத்துவம்னா என்ன, இது எல்லாமே ஒரு ஃப்ளாட்டில் எந்த இடத்துல இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். அதை தெரிஞ்சிட்டாவே நம்ம சொல்லிடலாம். அப்போ நீர் தத்துவம் எங்கே இருக்குது அப்படின்னா, நீர் தத்துவங்கிறது ஒரு திசையுடைய வடக்கும் கிழக்கும் சந்திக்கக்கூடிய அந்த மையப்புள்ளியான வடகிழக்கு மூளை அப்படிங்கிறது நீர் தத்துவத்துடைய மூளை. அப்போ அந்த இடத்துல நீர் இருக்கணுமே தவிர நீரை தவிர்த்து போய் நெருப்பு உட்கார வச்சோன்னு வச்சுக்கோங்க, அது சிறப்பாக இருக்காது. இதுதான் வாஸ்து. அதே மாதிரி நெருப்பு தத்துவங்கிறது தெற்கும் கிழக்கும் சந்திக்கக்கூடிய இந்த அக்னி மூளை என்பது, அக்னி மூளை அப்படிங்கிறது வந்து நெருப்பு தத்துவத்தோட மூளை. அந்த இடத்த போய் நெருப்பு தான் இருக்கணுமே தவிர அந்த இடத்த போய் நீரை வைக்கக்கூடாது. நீரை வச்சா அந்த நெருப்பு அவிஞ்சு போயிடும். அப்போ நிலத்தத்துவங்கிறது தெற்கு மேற்கு சந்திக்கக்கூடிய அந்த தென்மேற்கு மூலைங்கிறது தான் நிலத்தத்துவம். அப்போ அந்த நிலத்தத்துவம் அப்படிங்கிறது தென்மேற்கு மூலையில் தான் இருக்கணும். அப்போ வீடு ஒருத்தர் கட்டுறாங்க அப்படின்னா அந்த தென்மேற்கு மூலையில் நிலத்தத்துவத்தில் தான் வீட்டை கட்டணுமே தவிர அதை தாண்டி வடகிழக்குலையோ வடகிழக்குலையோ இப்படி கட்டக்கூடாது. அதே மாதிரி ஆகாய தத்துவங்கிறது ஒரு வீட்டுக்கும் ஒரு காம்பவுண்டுக்கும் இடையில சுற்றி வரக்கூடிய பகுதி ஆகாய தத்துவம்.
அதுக்கு தான் வீட்டுக்கு காம்பவுண்டு போடுங்கிறாங்க. சொல்கிறாங்கல்ல, இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் ஒரு எல்லை இருக்குது. அப்போ எல்லை என்பது காம்பவுண்டு. அந்த காம்பவுண்டு தான் ஒரு வீட்டுடைய ஆகாய தத்துவம். அப்போ இன்னைக்கு வாஸ்தை பற்றி பேசினா பொழுதா வரைக்கும் பேசிகிட்டு இருக்கலாம். ஆனால் இந்த ஜோதிடத்தோடு வாஸ்தோடு நினைத்து, ஏன்னா இன்னைக்கு ஏன் நம்ம ஒரு விஷயத்தை பேசுகிறோம்னா, இந்த நிகழ்ச்சியை நடத்தக்கூடியவர் மக நட்சத்திரத்துடைய நபர் தான் நடத்துகிறாரு. முகுந்தன் முரளியோட நட்சத்திரம் சிம்ம ராசியில் இருக்கக்கூடிய மக நட்சத்திரம். அப்போ இந்த மக நட்சத்திரம் என்பது கேதுவுடைய நட்சத்திரம். அப்போ அந்த கேது நம்முடைய இந்த காலச்சக்கரத்தில் இந்த 8 திசைகளில் எந்த தத்துவத்தில் இருக்கிறாரு அப்படிங்கிறது தெரியணும். அப்போ நம்மளுக்கு நீங்கள் நவகிரக கோயிலை போய் நீங்கள் நல்லா மென்ஷன் பண்ணிக்கிங்க. நீங்களாம் புதுசாக வந்து ஜோதிடமோ வாஸ்தோ படிக்கவே தேவையில்லை. வாஸ்தை பற்றி தெரியணும்னா நவகிரகங்களுடைய கோயிலில் போய் அந்த தெய்வங்கள் எந்தெந்த மூலையில் உட்கார்ந்துருக்குது, அந்த கிரகங்களுடைய கேரக்டர் என்ன, இது 2 தெரிஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா வாஸ்தை பற்றி ஈஸியாக சொல்லிடலாம். அதுதான் கிரக காரகத்துவம் அப்படிங்கக்கூடிய விஷயம். அப்போ நீங்கள் போய் ஒரு நவகிரக கோயிலில் பார்த்தீங்கன்னா அந்த பிரம்மஸ்தானம் அப்படிங்கக்கூடிய இடத்துல வந்து சூரிய பகவானும், கிழக்கு சுக்கிர பகவானும், மேற்கு சனி பகவானும், தெற்கு செவ்வாய் பகவானும், வடக்கு குரு பகவானும், தென்கிழக்கில் சந்திர பகவானும், வடகிழக்கில் புதன் பகவானும், தென்மேற்கில் ராகு பகவானும், வடமேற்கில் கேது பகவானும் உட்கார்ந்துருப்பாங்க. இதுதான் பஞ்சபூதங்களுடைய அந்த நவகிரகங்களுடைய இருப்பிடமே. ஒரு இடத்துல வந்து இப்படி தான் உட்கார்ந்துருக்கும். இதனுடைய இடத்த நீங்கள் தெரிஞ்சுக்கணும். எந்தெந்த தெய்வங்கள் எந்தெந்த மூலையில் இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி எந்தெந்த கிரகங்களுடைய குணாதிசயங்கள் என்னன்னு தெரிஞ்சுக்கணும். இதை தெரிஞ்சுக்கிட்டா நீங்கள் வாஸ்து ஈஸியாக சொல்லிடலாம். சொல்ல முடியுமா முடியாதா? தாராளமாக சொல்லலாம். இதுவே நான் இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸாக உங்களுக்கு என்ன சொல்கிறேன்னா, 12 ராசி இருக்குது பார்த்தீங்களா, இந்த ராசியில் எந்தெந்த ராசி என்னென்ன மூளைங்கிறது நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். பொதுவாக இப்போ மேச ராசி ரிஷப ராசி அப்படின்னா அதுக்கு உண்டான திசை அப்படின்னா கிழக்கு திசை. நல்லா நோட் பண்ணிக்கங்க. இப்போ நம்ம பாரம்பரியத்தில் ஜோதிடத்தில் படிச்சிருப்பீங்க. மேச ராசினா கிழக்கு, ரிஷப ராசினா தெற்கு, மிதுன ராசினா மேற்கு, கடக ராசினா வடக்கு, இப்படி ரோலிங்காக சுற்றிட்டு இருப்பீங்க. ஆனால் வாஸ்துக்கு இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸாக உங்கள் மூளைய என்ன பண்ணுறீங்க, மேச ராசி ரிஷப ராசி இதுக்கு கிழக்கு திசை, அதே மாதிரி துலா ராசி விருச்சிக ராசி இதுக்கு மேற்கு திசை, கடகராசி சிம்ம ராசி இதுக்கு தெற்கு திசை, அதே மாதிரி மகர ராசி கும்பராசி இதுக்கு வடக்கு திசை. இப்படிங்கிறது தெரிஞ்சு பண்ணிட்டீங்கன்னாவே இந்த காலச்சக்கரத்தில் 4 மூலையில் இருக்கக்கூடிய ராசிகளை அழகாக தெரிஞ்சுக்கலாம். அப்போ ரிஷபம் கிழக்கு அப்படின்னா, கடகம் தெற்குனா அந்த மூலையில் இருக்கக்கூடிய மிதுன ராசி அப்படியே ஜாயின் பண்ணி பாருங்க. இது கிழக்கு இது தெற்கு, இது ரெண்டையும் ஜாயின் பண்ணுறப்ப என்ன ஆகும், தென்கிழக்கு திசை. அப்போ மிதுன ராசி என்பது தென்கிழக்கு திசையை குறிக்கும். அதே மாதிரி கன்னி ராசி அப்படிங்கிறது துலாத்தில் இருக்கிறது வந்து மேற்கு, அதே மாதிரி சிம்மத்தில் இருக்கிறது தெற்கு. இது ரெண்டும் சந்திக்கக்கூடிய அந்த மைய புள்ளி என்பது அதுதான் கன்னி ராசிங்கிறது தென்மேற்கு மூலை. தென்மேற்கு மூலை தான் கன்னி ராசி அப்படிம்பாங்க. அதே மாதிரி தான் இந்த தனுசு ராசியை வந்து வடமேற்கு மூலை அப்படிம்பாங்க. அதே மாதிரி தான் இந்த வடகிழக்கு மூலையை வந்து நம்மளுக்கு மீன ராசியை பற்றி சொல்லுவாங்க. அப்போ நீங்கள் இந்த காலச்சக்கரத்தையும் இந்த ராசியோடைய தன்மையும் நீங்கள் ரெண்டையும் இப்படி இணைச்சு பலன் சொன்னீங்கன்னா மட்டும்தான் நீங்கள் வாஸ்துல போய் அங்கே ஜெயிக்க முடியுமே தவிர, இந்த புஸ்தகத்தை படிச்சுக்கிட்டு இந்த வாஸ்துங்கிற பேரில் வந்து கொலை பண்ணுவாங்க பாருங்க. உடனே தென்கிழக்கு மூலை பாதிக்கப்பட்டு தான் ஆகுனா எங்கே தான் வருமா தெரியல. இந்த பலன் சொல்கிறவங்களுக்கு தென்கிழக்கு மூலையில் போனால் இந்த கர்ப்பப்பை ஒரு 10 பாயிண்ட், கர்ப்பப்பை, புற்றுநோய், கை கால் இழுத்துக்கிறது, அடுத்தது நரம்பு தளர்ச்சி, இது மாதிரி ஒரு 10 பாயிண்ட் தெரிஞ்சு வச்சுக்கிறது. எந்த மூளை கேட்டாலும் சரி, உனக்கு கர்ப்பப்பை கோளாறு, எந்த பகுதி இழுத்தாலும் சரி உனக்கு இது வந்து பிரச்சனை, அடுத்தது பெண்கள் தகாத பழக்கம், இப்படியே ஒரு 10 பாயிண்ட் தப்பான விஷயத்தை தெரிஞ்சு வச்சுக்கிட்டு இந்த வாஸ்துங்கிற பேரில் கொலை பண்ணக்கூடாது. புரியுதுங்களா? ஏன்னா உங்களை நம்பி தான் எல்லாருமே வர்றாங்க. அதாவது உண்மையான விஷயம் என்னன்னா, இங்கே இருக்கக்கூடிய அத்தனை பேருமே ரிஷிகள் தான். ரிஷிகள்னா என்ன, தேவர்கள். எல்லாருமே நீங்களாம் தெய்வங்கள் தான். இங்கே இருக்கிறது அத்தனை பேர் தெய்வங்கள் தான். ஏன்னா பெருமைக்காக சொல்ல, உங்களையும் நம்மளையும் ஒரு மனிதனாக நினச்சி ஒருத்தன் வந்து நோட்டை கொடுத்து எதையாச்சும் வாயை திறந்து சொல்கிறான்னு சொல்லி, நம்ம வாயை திறந்து ஏதாவது நல்லது சொல்லி அவனுக்கு பலிக்குமான்னு நம்மளை தெய்வமாக நம்பி வர்றாங்க. அப்போ தெய்வமாக நம்பி வர்றவங்களுக்கு ஒரு உண்மையாக நம்ம நடந்துக்கணும். அப்போ உண்மையாக நடந்துக்கணும் என்ன, நம்மளுடைய விஷயங்கள் உண்மையான விஷயங்களாக நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும். அப்போ இந்த எந்தெந்த மூளைக்கு எந்தெந்த கிரகங்கள்ங்கிறது நான் சொல்லிட்டேன். அப்போ அதனுடைய தாக்கங்கள் தான் அவங்களுக்கு பிரச்சனையாக இருக்கும். அப்போ இன்றைக்கி இந்த விழா நடத்துகிறவங்க மக நட்சத்திரம். மக நட்சத்திரத்துடைய திசை எது? நான் உங்ககிட்ட ஏற்கனவே சொல்லிட்டேன். மக நட்சத்திரத்துக்கு உண்டான திசை எது? வடமேற்கு மூலை. அதாவது வடமேற்கு மூலையோட
கேது பகவான் தானே, மகம்னா கேது. அப்போ கேதுவுடைய மூளை வந்து வாயு மூளை தான். இப்போ காலச்சக்கரத்தில் இப்போ இவர் மக நட்சத்திரம், ஒரு உதாரணத்துக்கு இவர் பெருமை பேசணும்னு அவசியமே இல்லை. ஏன்னா எங்களுக்குள்ள நட்பு என்ன, எங்களுக்குள்ள இருக்கிற உறவு என்னங்கிறது எங்களுக்கு தெரியும். எல்லாமே தூக்கி பேசணுங்கிற அவசியமே இல்லை. இவர் என்ன நட்சத்திரம்? மக நட்சத்திரம், கேது. இவர் கேது. அப்போ இந்த கேது காலச்சக்கரத்தில் எங்கே இருக்கிறாரு? 9ஆம் இடத்துல இருக்கிறார். 9ஆம் இடம்னா என்ன? வாத்தியார். நம்ம ஜோதிட பாணியில் சொல்ல போனால் ஆசானும்போம். 9ஆவது சும்மா நார்மலாக வரமுறையில் சொல்ல போனால் வாத்தியார். இவர் வாத்தியார் தானே, ஆசான் தானே, குருநாதர் தானே. அப்போ ஏன் இவருக்கு மட்டும் அந்த இடத்துல வந்து உட்காருது? நல்லா புரிஞ்சுக்கங்க. வடமேற்கு மூலையில் 3 ராசி இருக்கும். மூலம், பூராடம், உத்திராடம். இந்த மூலம், பூராடம், உத்திராடத்தில் 3 நட்சத்திரத்திலேயே இந்த ஞானம் உள்ள நட்சத்திரம் அப்படிங்கிறதே மூல நட்சத்திரம் தான், அதாவது கேதுவோடைய நட்சத்திரம் தான். அப்போ இந்த காலச்சக்கரத்தில் 9ஆம் இடம் அப்படிங்கக்கூடியது வடமேற்கு மூலை. அப்போ இந்த வடமேற்கு மூலையோடைய டோட்டல் விஷயங்களை தான் நம்ம பேச போகிறோம். அப்போ ஒரு வீட்டுக்கு நீங்கள் போகிறீங்க, வடமேற்கு மூலையில் பாதிக்கப்பட்டால் நீங்களே சொல்லுங்கள், உங்கள் பாணியிலே விடுறேன். வடமேற்கு மூலையில் ஒரு பாதிக்கப்பட்டுச்சு ஒரு இடம், அது என்ன பாதிக்கப்பட்டதுங்கிறது நம்ம அப்புறம் பேசுவோம். வடமேற்கு மூலை பாதிக்கப்பட்டால் என்ன நடக்கும்? இல்லைம்மா, கதிவரை பிரச்சனைங்கிறது அப்புறம் அந்த அங்கே இருக்கக்கூடிய கிரகங்கள் என்னவோ, நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான். அங்கே இருக்கக்கூடிய கிரகங்கள் என்னவோ அந்த கிரகங்களுடைய கேரக்டரையும் 9ஆம் பாவத்துடைய கேரக்டரையும் ரெண்டையும் சேர்த்து சொன்னீங்கன்னா தீர்ந்து போச்சுமா. நல்லா புரிஞ்சுக்கங்க. வடமேற்கு மூலைங்கிறது காலச்சக்கரத்தில் 9ஆம் இடம். கேது அப்படிங்கிறது ஞானகாரகன், கேதுவுடைய குணாதிசயங்கள் தெரியும். அப்போ அந்த 9ஆம் இடமும் கேதுவுக்கு உண்டான விஷயங்களும் கெட்டு போயிடும். அப்போ 9ஆம் இடம் கெட்டுச்சுன்னா என்ன? வடமேற்கு மூலை கேட்டால் அவனுடைய அனைத்து பாக்கியுமே போச்சுன்னு அர்த்தம், சிம்பிளாக சொல்ல போனால். சரி, அனைத்து பாக்கியும் போச்சு, இன்னும் பர்டிகுலராக என்னையா போச்சு? அப்போ கேதுனா யார்? கேதுன்னா மலக்குடல். மேடம் சொன்னாங்க, சூப்பராக சொன்னாங்க, மலக்குடல். அப்போ மலக்குடல் சார்ந்த பிரச்சனைகள் வரும். வடமேற்கு மூலை கேட்டால் ஒட்டுக்குடல் பிரச்சனை கண்டிப்பாக வந்தே தீரும், வராமல் போகிறதுக்கு வாய்ப்பே இல்லை. இது நான் சொல்கிறது புரியுதா? என்னமோ இவன் மாட்டுக்கு வளர்றான் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறீங்களா? இதுதாங்க நான் பேசுறது, ரியாலிட்டியாக பேசிகிட்டு இருக்கிறேங்க. அப்போ 9ஆம் இடம்ங்கிறது என்ன? ஒருவருடைய 9ஆம் இடங்கிறது உயர்கல்வி. அப்போ வாயு மூலை கேட்டால் என்ன கெடும்? உயர்கல்வி கெடும். வெளியூர் வெளிநாடு சார்ந்த பயணங்கள் தடையை கொடுக்கும், நீண்ட தூர பயணங்கள்னால பிரச்சனை கொடுக்கும். வாயு மூலை கேட்டால் முரளி ஐயா முறையுடைய குருநாதருடைய ஆசி கிடைக்காது. அப்போ வாயு மூலை கேட்டவங்க என்ன பண்ணணும்? குருநாதரோட காலம் கெட்டியாக பிடிச்சிக்கணும். இது சிரிக்கிறதுக்காக சொல்ல விஷயம் இல்லை, சிந்திக்கக்கூடிய விஷயம். யாராருக்கு வாயு மூலை கெட்டிருக்குதோ உங்களுடைய குலதெய்வத்தையும் உங்களுடைய குருமார்களையும் உங்களுடைய ஆசானாக யாரை நினைக்கிறீங்களோ அவங்களுடைய காலை நீங்கள் கெட்டியாக பிடிச்சிக்கிட்டிங்கன்னா இந்த வாயு மூலையுடைய தாக்கங்கள் குறையும். அப்போ இந்த வாயு மூலை அப்படிங்கிறது அது காலச்சக்கரத்தில் என்ன ராசி? காற்று ராசி. காற்றுங்கிறது என்ன? இந்த இடத்த ஒரு குப்பை வச்சிங்கன்னா அடிச்சோடனே அது பறந்து போயிடும். அப்போ என்ன ஆகும்? பறக்கிற பொருள் எதை வேணுமாலும் கொண்டு போய் வைங்க. அதாவது அந்த இடத்த ஒரு பொருளை வச்சா அது அந்த இடத்த இருக்கக்கூடாது. அதுக்கோசரம் சாகர கிளவி கொண்டு அங்கே வைக்கக்கூடாது. வைக்கலாம், ரொம்ப நாளாக இழுத்துக்கிட்டே இருக்குது ஒரு கிளவி, சாக மாட்டேங்குது, ரொம்ப உடம்பெல்லாம் புண்ணு எல்லாமே பிடிச்சிருச்சு, சீ ஒழுகுது, ரொம்ப கஷ்டப்படுது, அந்த உயிர் போக மாட்டேங்குது. உயிர் போகணுமா? அதுக்கோசரம் நல்ல உயிரை தூக்கி கொண்டே போடாதுங்க. இழுத்துக்கிட்டு இருக்கிற உயிரை கொண்டே வாயு மூலையில் வடக்கு தலையை வச்சு படுக்க வைங்க, 3 நாளில் அந்த உயிர் போயிடும். புரியுதுங்களா? ஏன்னா அது மோட்சத்துக்கு போகும். ஏன் வடக்கு தலையை வச்சு வாயு மூலையில் படுக்க வைக்கிறேன்னா, அங்கே வச்சிங்கன்னா தெக்க வச்சிங்கன்னா அந்த உயிர் ஊசலாடிக்கிட்டே இருக்கும். அடப்பு நட்சத்திரத்தில் தான் சாகும். அதே வடக்கு வச்சிங்கன்னா அது மோட்சத்துக்கு போகும். அங்கே மோட்சத்துக்கு போகணுமா இல்லை அங்கே உயிர் ஊசலாடிக்கிட்டு இருக்கணுமான்னு நீங்கள் வைக்கிறத வச்சு தான் இருக்குது. ஓகேங்களா? அடுத்தது என்ன அப்படின்னா, அந்த இடத்துல ஒரு கல்யாணம் ஆகாமல் பெண் இருக்குது, ரொம்ப நாளாக கல்யாணம் ஆகலை, ஒரு பையனுக்கு கல்யாணம் ஆகலை. வடமேற்கு மூலையில் ஒரு 10 நாளைக்கு படுக்க வைங்க. ஏன்னா அந்த மூளை என்பது காற்று ராசி, அந்த இடத்துல எதை வச்சாலும் தங்கவே தங்காது, நகுந்தே தீரும். அப்போ ஒரு கல்யாணமாகாத பெண்களை அந்த மூலையில் படுக்க வைங்க. அப்போ அந்த பொண்ணுக்கு சீக்கிரம் கல்யாணம் ஆகும். ஓகேங்களா? இது கண்டிப்பாக நடந்த உண்மை. நான் பேசுறது அனைத்துமே நம்ம புத்தகத்தை பார்த்தோ இல்லை அதை பார்த்தோ இதை பார்த்தோ இல்லை, உணர்வு. ஒரு கிரகங்களையும் காலச்சக்கர ராசியையும் அடுத்தது காற்று ராசியாகவும் அடுத்தது கிரகங்களையும் 3ஐயும் அப்படியே ஜாயின் பண்ணி பேசிக்கிட்டே வந்தோம்னா நம்ம அழகாக கோர்வையாக பேசிக்கிட்டே வந்துட்டு இருக்கலாம். அப்போ வடமேற்கு மூலைங்கிறது என்ன? 9ஆம் இடம்ங்கிறது நீண்ட தூர பயணம். யாருக்காச்சும் வெளிநாடு போகலான்னு ஆசை இருக்குதா உங்களுக்கு? இங்கே யாருக்காச்சும் ஒருத்தருக்குமே இல்லையா?
சார் வெளிநாடு போகலான்னு ஆசை சத்தியமாக உங்களுக்கு இருந்தால் நான் சொல்கிறது சத்தியமான உண்மை. வடமேற்கு மூலையில் கொஞ்சம் நாளைக்கு போய் தெக்க தலையை வச்சு படுங்க ஐயா. நீங்கள் படுத்து ஒரு மாதம் பாருங்கள், பார்த்துட்டு போனாலும் சரி போலினாலும் சரி முரளி ஆகிட்டார் சொல்லிங்க. கண்டிப்பாக வடமேற்கு மூலையில் வெளிநாடு போகலான்னு ஆசை இருக்கிறவங்க வடமேற்கு மூலையில் தினந்தோறும் படுத்திங்கனாவே வெளிநாடுக்கு போகக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும். ஏன்னா அந்த மூளை வந்து முதல்ல அந்த இடத்த விட்டு முடுக்கிறதுக்கு தாங்க பார்க்கு. சிம்பிளாக சொல்ல போனால் அந்த இடத்த விட்டு நீ எக்கோட போ அப்படிங்க. அப்போ எக்கோட போன அந்த இடத்த விட்டு நிகழ்ற அப்படிங்க. சரிங்கம்மா, மொத்தத்தில் இடமாற்றம் பண்ணிட்டாங்க. சரி, ரைட், சூப்பர், அவ்வளோதான் விஷயம். அப்போ வெளியூர் வெளிநாடு போகக்கூடிய விஷயங்களுக்கு இந்த வடமேற்கு மூலையில் தலை வச்சு படுத்திங்கன்னா கண்டிப்பாக வெளிநாடு போகலாம், வெளியூர் போகலாம். ஒரு பக்கம் டிரான்ஸ்ஃபர் ஆகாமல் இருக்குது, ஒரு இடத்துக்கு நான் போகணும்னு இருக்குனீங்கன்னா வடமேற்கு மூலையில் கொஞ்ச நாள் போய் படுங்க, நீங்கள் அந்த இடத்த விட்டு நிகழ்ந்துடலாம். அடுத்தது என்னென்னா, விற்க முடியாமல் பொருள்னு ஒன்று வச்சுருப்பாங்க பார்த்தீங்களா. இன்றைக்கும் நீங்கள் அந்த மனையடி சாஸ்திர சிற்ப நூலை பார்த்துருக்கீங்களா? அந்த நூலில் போட்டிருப்பாங்க இந்த பசு தொழுவம், அடுத்தது வந்து இந்த வெங்காயம், மிளகா, நெல், இந்த மாட்டோடைய உண்டான விவசாய பொருள்கள் எல்லாம் எந்த மூலையில் வச்சிருக்கணும்னு போட்டிருந்தீங்கன்னா அதில் பசு தொழுவம், பசு ஜாமான்களை அமைக்கக்கூடிய இடம் வடமேற்குன்னு போட்டிருப்பாங்க. அப்போ என்னன்னா, ஒரு விவசாயி விவசாயம் பண்ணி தன்னுடைய பொருளை எல்லாம் கொண்டு வடமேற்கு மூலையில் வச்சா சீக்கிரம் விற்று போயிருங்கிறதுக்காக தான் வடமேற்கு மூலையில் வச்சாங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், விற்கக்கூடிய பொருள் எந்தெந்த பொருள் இருக்குதோ, விற்கலான்னு நினைக்கக்கூடிய பொருள் எல்லாமே கொண்டு வடமேற்கு மூலையில் வைங்க, சீக்கிரம் விற்று போயிடும். ரொம்ப நாளாக எனக்கு இடம் விற்கல, நிலமே விற்க மாட்டேங்குது, ஏகப்பட்ட பிரச்சனை அப்படின்னா உங்களுடைய பத்திரத்தை அடமானம் வச்சுருந்தாலும் சரி, அதை ஜெராக்ஸ் எடுத்து 4 மூலைக்கு மஞ்சத்தூளை வச்சு தென்மேற்கு மூலையில் வைக்காதீங்க. ஒரு ரூம் இருக்குதுன்னா வடமேற்கு மூலையில் ரூம்பில் இருக்கக்கூடிய வடமேற்கில் இருக்கக்கூடிய அது 16க்கு 10 10க்கு 10 ரூமில் அதெல்லாம் வடமேற்கு மூலையில் மஞ்சளை தொடவி கரெக்டாக செவ்வாய்க்கிழமை இன்னைக்கு காலையில் 6 to 7 செவ்வாயோட ஓரையில் இந்த இடம் எனக்கு சீக்கிரம் வித்துடணும் அப்படின்னு சொல்லி உங்கள் குலதெய்வத்தையும் வடமேற்கு மூலைக்கு உண்டான கேது பகவானையும் வணங்கி நீங்கள் அந்த பத்திரத்தை வச்சுட்டிங்கன்னா அந்த இடம் சீக்கிரம் விற்று போயிடும். நான் எல்லாமே நடைமுறையில் அனுபவத்தில் பார்த்த விஷயங்களை தான் பேசிகிட்டு இருக்கிறோமே தவிர சும்மா மைக்கு கிடச்சிதுங்கிறதுக்காக உளறதுக்காக இல்லை. இந்த மைக்கு எனக்கு புதுசு இல்லை. இந்த மைக்கு வந்து எங்கிட்ட ஆல்ரெடி 3 மைக் சொந்தமாகவே வச்சுருக்கிறேன். இல்லைல்லாமா அப்படியெல்லாம் இல்லாமல் உணர்வு தாம்மா, புரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம ஈஸியாக பேசலாமா, இவ்வளோதான், வேறு விஷயம் இல்லை. என்னங்க ஐயா, வராத பணம் வேலைக்கு போங்க ஐயா. வராத பணம் ஐயா, வராத பணம் அப்படிங்கிறது ஒரு விஷயம்னா பணம்னாவே முதல்ல 2வது ராசி தான். அப்போ வராத பணம் அப்படிங்கிறது உங்களுக்கு என்ன தசை நடக்கட்டும், என்ன புத்தியோ நடக்கட்டும், தசாநாதன் என்ன நட்சத்திரத்தில் இருக்கிறானோ, நல்லா புரிஞ்சுக்கங்க ஐயா. பேசலாங்களா? தசாநாதன் உங்களுடைய ஜாதகத்தில் நீங்கள் ஒருத்தர் போய் காரியத்தை சாதிக்கணும், நீங்கள் ஜெயிக்கணும், வராத கடன் வரணும். இப்போ கடன் அப்படிங்கிறது எத்தனாம் பாவம்? காலச்சக்கரத்தில் 6ஆம் பாவம், இதுதான் 6ஆம் பாவம். அப்போ உங்களுக்கு என்ன தசை நடந்தாலும் சரி, அந்த தசாநாதன் ஒரு நட்சத்திரத்தில் இருப்பானல்ல, அந்த நட்சத்திரத்திற்கு 6வது நட்சத்திரம் என்ன நட்சத்திரமாக வருகிறதோ அந்த நட்சத்திரத்துடைய காரியங்களை நீங்கள் முழுமையாக ஈக்கினா வராத கடனும் வரும். இதுதான் லாஜிக்கு. இல்லை அந்த கடன்காரனை பார்த்து பேச போகும் பொழுது அந்த 6வது நட்சத்திரத்துடைய திங்ஸ் பொருள்கள் என்னென்ன இருக்குதோ அதையெல்லாம் கொஞ்சம் கையில் வச்சுக்கிட்டு அவங்ககிட்ட போய் பேசுகிறப்ப நம்ம எப்படி பேசணும்? 6ஆம் இடங்கிறது வேலையாட்கள், நல்லா புரிஞ்சுக்கங்க. 6ஆம் இடங்கிறது வேலையாட்கள். வேலையாட்கள் எப்படி பேசுவோம்? நம்மக்கிட்ட பணிஞ்சு பேசுவான். நீங்கள் அங்கே போய் பணம் கொடுத்துட்டேன்னு போய் சும்மா இருக்கிறத பில்டப்பெல்லாம் பண்ணக்கூடாது, புடனையில் 2 தட்டி தட்டி அனுப்பிச்சி விட்ருவான். அதனால் அங்கே போய் வேலையாள் மாதிரி பணிஞ்சு மரியாதையாக உன்னுடைய கஷ்ட நஷ்டங்களை எல்லாம் சொல்லணும். 6ஆம் இடம்னா என்ன? கஷ்டம் நஷ்டம் எல்லாமே. அப்போ அந்த கஷ்ட நஷ்டங்களை எல்லாம் சொல்லி இதை பண்ணிங்கன்னா உங்களுக்கு வராத பணமும் வரும், தன்னுடைய நட்சத்திரத்துக்கு 6வது நட்சத்திரத்து அன்னைக்கு. அப்போ இந்த வாஸ்து சம்மந்தப்பட்ட விஷயத்தில் நீங்கள் இடம் விற்கணும் அப்படின்னா, விற்கவே முடியல அப்படின்னா அந்த பொருள்களை கொண்டு போய் அந்த இடத்தோடைய பத்திரத்தை கொண்டு போய் அந்த மூலையில் கொண்டு போய் வச்சு நீங்கள் நான் சொன்ன மாதிரி பண்ணினீங்கன்னா அந்த இடம் 100% விற்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் கண்டிப்பாக வரும். அதுக்கு மாற்றமே இல்லை. இப்போ ரொம்ப நாளாக பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தர் எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் இருக்காங்க, பணம் ஏகப்பட்ட பணம் வச்சுருக்காங்க. 1 லட்சம் 2 லட்சம் 3 லட்சம் சும்மா வாஸ்து பார்க்குறதுக்கே கொடுக்குற ஆளுகள்லாம் நிறைய பேர் இருக்காங்க. அப்போ இடம் 10 ஏக்கர் 20 ஏக்கர் கூட இருக்கும், சொந்த வீடு கட்டவே முடியாது. அவங்க வந்து வாடகை வீட்டிலேயே தான் குடியிருந்துட்டு இருப்பாங்க. சொந்த வீடு அவங்களுக்கு அமையவே மாட்டேங்குது. ஏன் அமைய மாட்டேங்குது அப்படின்னா, இங்கே வந்து வெறும் நிலத்தை வத்தெல்லாம் பார்க்க முடியாது, அவன் தலையில் என்ன எழுதியிருக்குதுன்னு பார்க்கணும். தலையில் என்ன எழுதியிருக்குன்னா என்ன, சட்டியில் என்ன இருக்குதோ அதுதான் அகப்பியில் வரும். சட்டிங்கிறது என்ன? நம்முடைய ஜாதகம்.
நம்முடைய தலையெழுத்து. அகப்பிங்கிறது என்ன? தன்னுடைய தசா புத்தி. அப்போ சட்டியில் இருந்தால் தான் முதல்ல அகப்பியில் வரும் அப்படிங்கிறது பழமொழி எதுக்கு வச்சாங்கன்னா, உன் தலையில் என்ன எழுதியிருக்குதோ அது தாண்டா நடக்கும், அதுக்கு தான் சட்டியில் இருந்தால் தான் அகப்பியில் வரும்னு பழமொழியே வந்துச்சு. அப்போ நம்மளுடைய ஜாதகத்தில் வீட்டை கொடுக்கக்கூடிய பாவம் எந்த பாவம்? வீட்டை கொடுக்கணும்னா ஒருத்தருக்கு எந்த பாவம் கொடுக்கணும்? 4ஆம் பாவம் கொடுக்கணும். சரி, எந்த கிரகங்கள் கொடுக்கணும் வீட்டை கொடுக்கறதுக்கு? சுக்கிரன் கொடுக்கணும். இடத்த கொடுக்கணும்னா செவ்வாய் கொடுக்கணும். வீட்டை கொடுக்கணும்னா சுக்கிரன் கொடுக்கணும். அப்போ 4ஆம் பாவத்தை நீங்கள் மெயினாக எடுத்துக்கணும். அதுதான் தலையெழுத்து. அப்போ இந்த 4ஆம் பாவத்தில் ஏதாச்சும் ப்ராப்ளங்கள் இருக்குதா அப்படிங்கிறது நீங்கள் பார்க்கணும். அப்போ 4ஆம் பாவத்தில் ப்ராப்ளம்னா என்ன? இந்த 4ஆம் பாவத்தில் என்ன கிரகங்கள் இருக்குது அப்படிங்கிறது நீங்கள் பார்க்கணும். அந்த இடத்துல மட்டும் எக்காரணத்தை கொண்டு 3 பேர் தான். இந்த வீட்டை தடை செய்கிற ஆள் ஒவ்வொரு படத்துக்கு ஒவ்வொரு ஹீரோன்னு இருப்பாங்கல்ல, அது மாதிரி இந்த வீடு கட்டுறதுக்குன்னு ஆப்போசிட் பண்ணுற ஹீரோ வில்லன்னு நினைக்கக்கூடாது. ஆப்போசிட் பண்ணுற ஹீரோ நம்மளை யாரும் வில்லனாகவே நினைக்கக்கூடாது. எல்லாத்தையும் ஹீரோவாக தான் நினைக்கணும். அதுலேயும் ஆப்போசிட் பண்ணுற ஹீரோன்னு நினச்சிக்கணும். உங்களை பேசல, இங்கே பேசிட்டு இருக்கிறேன். அப்போ அந்த 4ஆம் பாவத்தில் இந்த மாந்தி மட்டும் ஒன்று இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க. அந்த மாந்தி வந்து சாதாரண ஆள் கிடையாது. மாந்திங்கிறது மிகப்பெரிய கொலகாரன். மாந்தி வந்து 4ஆம் இடத்துல இருந்துச்சு அப்படின்னாவே அவங்களுக்கு 1000 ஏக்கர் இருந்தாலும் சரி, பிளாட் மேலே பிளாட் இருந்தாலும் இந்த வீடு கட்டுறதுல அவங்களுக்கு ஏகப்பட்ட சிக்கல் சிரமங்கள் வந்தே தீரும். ஏன்னா மாந்தி அப்படிங்கிறது பிரேத சாபம் அப்படின்னு அர்த்தம். அப்போ அந்த நிலத்துல 4ஆம் இடத்துல யாருக்காச்சும் மாந்தி இருந்ததுன்னா கண்டிப்பாக நீங்கள் அடிச்சே சொல்லலாம், பக்கத்தில் சுடுகாடு இருக்குதான்னு கேட்டிங்கன்னா ஆமாம்பாங்க. இல்லை நீங்கள் எந்த மூலையிலும் ஏதோ ஒன்று அவங்க இருக்கிற இடத்துல பக்கத்தில் சுடுகாடு இருக்குதுங்களா, ஆமான்னு சொல்லியே தீருவாங்க. ஏன்னா 4ஆம் இடங்கிறது பிரேத சாபம் உள்ள. அப்போ அவங்களுக்கு அந்த பிரேத சாபங்களை பண்ணாமல் நிச்சயமாக அவங்களுக்கு வீடு அமையாது. அப்போ பிரேத சாபத்தை நீக்கணும் என்ன பண்ணலாம்? நிறைய விஷயங்கள் செய்யலாம். பிரேதத்துக்கு ஒரு மரியாதை படுத்துறீங்க. ஐயா 10 நிமிஷம் முடிச்சுட்டுங்களா? ஓகே, ஒரு 5 நிமிஷம் முடிச்சுடுறேன். பிரேதத்துக்கு மரியாதை செலுத்தணும். பிரேதத்துக்கு என்னையா மரியாதை? மாலை மரியாதை தான். வசதி இருக்கிறவன் மாலை மரியாதை பண்ணுங்க. சிம்பிளாக ஒரு 2 விஷயத்தை மட்டும் நான் சொல்லி முடிச்சுக்கிறேன். ஏன்னா பேசலாம், நிறைய பேசலாம், நிறைய பேசுகிறவங்க இருக்கிறாங்க. அதனால நம்ம ஒரு சிறிய விஷயங்களை பேசி மட்டும் முடிச்சுக்கலாம். இப்போ 4ஆம் இடத்துல மாந்தியோ இருந்ததுன்னா முதல்ல பிரேதத்துக்கு மரியாதை. வசதி இல்லைங்க, நான் ஒரு சிம்பிளான ஆள் அப்படின்னா யார் யார் செத்து போயிட்டாங்களோ, அது சொந்தக்காரன் பந்தக்காரன் மாமன் மச்சான் தெரிஞ்சவன் போனவன் வந்தவன் எவர் இருந்தாலும் சரி, போகிறப்பயே வெறுங்கையோட போகாதீங்க, ஒரு மாலை வாங்கிட்டு போயிருங்க. அந்த பணத்துக்கு ஒரு மரியாதை செலுத்துங்க. பணத்துக்கு மரியாதை செலுத்திங்கன்னா மாந்தி தோஷம் தீரும். யாருக்கு? இல்லாதவங்களுக்கு. நான் நல்லா இருக்கிறேன், ஓரளவுக்கு வசதி, ஓகே, என்னால் சமாளிக்க முடியும். அந்த பணத்தை எடுத்து அடக்கம் பண்ணுறதுக்கு உண்டான செலவுல பூரா டோட்டலாக ஏற்றுக்குங்க. கடைசியில் வந்து கோப்பாங்க, பணத்தை குளிக்கல போட்டோன்னு சொல்லுவாங்க. யாரும் வாக்கரிசி போடுறவங்கள யாராச்சும் இருந்தால் வாங்கப்பா வாக்கரிசி போடுங்கப்பா, மாமன் மச்சான் பங்காளி எல்லாம் வாக்கரிசி போடுவாங்க. அப்படி எப்படி கேட்குறேன்னு இதெல்லாம் நம்ம வேடிக்கை பார்ப்போம் போய். அதனால தான் இப்படி எல்லாம் நம்ம பேசுகிறோம். அப்போ அந்த வாக்கரிசி போடுறப்ப நம்மளும் நட்பு ரீதியாக போய் அந்த வாக்கரிசி எடுத்து அந்த பணத்துக்கு போட்டோம்னா இந்த மாந்தி தோஷம் தீரும். இது 2வது விஷயம். ஒரு அம்மா என்கிட்ட கேட்டாங்க, சார் நான் நல்லா செட்டில்டு, சூப்பரான வசதி, பணம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, இந்த மாந்தி தோசை எனக்குலாம் நீங்கள் சொன்ன விஷயங்கள் சின்னதாக தெரியுதுங்க, நான் கொஞ்சம் நல்லா ரிச்சாக பண்ணணும் பெருசாக பண்ணணுன்னாங்க. ஒரே விஷயம், சரி ஆடு வந்து வசமாக சிக்கி இருக்குது, கரெக்டாக இருக்குது. அவங்களே அதை நம்ம ஏமாத்தலை, அவங்களா கேட்குறாங்க. அப்போ இவங்களுக்கு ஒரு நல்ல விஷயம் சொல்லணும். ஏம்மா உங்கள் ஊரில் வந்து புடந்து வைக்கிற வண்டி இருக்குதாம்மான்னு கேட்டேன். இல்லை அப்படின்னாங்க. ஒரு புடந்து வைக்கிற வண்டி ஒன்று வாங்கி கொடுமா அப்படின்னு. வண்டி ஒன்று வாங்கி கொடுத்துட்டாங்க, உண்மையாலுமே வாங்கி கொடுத்துட்டாங்க. அந்த ஊரில் அந்த அம்மாவுக்கு மாந்தி தோசை இருந்து அந்த புடந்து வைக்கிற வண்டி வாங்கி கொடுத்து எல்லா பணத்தையும் அந்த இதில் தான் தூக்கிட்டு போய் அடக்கம் பண்ணுறதுக்கு ஒரு டிரைவர் முதற்கொண்டு போட்டு சம்பளம் போட்டு கொடுத்து அவங்க வச்சுருக்காங்க. அப்போ மாந்தி தோஷம் நிவர்த்தி ஆகணும்னா ஒன்று பணத்துக்கு மரியாதை பண்ணணும். உங்களுடைய வசதிக்கு தகுந்தாற் போல் இருக்கிறவங்க இப்படி பண்ணுங்க, இல்லாதவங்க அப்படி பண்ணுங்க, இருக்கிறவங்க எப்படியோ பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி உங்களுடைய அந்த மாந்தி தோஷத்தை நிவர்த்தி பண்ணுங்க. இதை பண்ணினா தான் வீடு அமையும். அதே மாதிரி ராகு கேதுகள் இருந்தாலும் உங்களுக்கு இந்த வீடு கட்டக்கூடிய பிரச்சனை எல்லாமே வரும். அப்போ நீங்கள் எல்லாருமே ஒரு வீடு கட்டி எல்லாருமே சந்தோஷமாக வாழணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய ஆசையும் மற்றவர்களுடைய ஆசையும் தான். நேரம் காலம் கருதி நம்மளுடைய உரையை நிறைவு பண்ணிக்கலாம். அனைவருக்கும் வணக்கம். இந்த அற்புதமான ஒரு விழாவை சீடும் சிறப்புமாக சென்னையில் முதல் முறையாக நடத்தி கொண்டிருக்கக்கூடிய இனிய நண்பர் முகுந்தன் முரளி ஐயா அவர்களுக்கு மீண்டும் சரவண பாபா ஜோதிட அறிவாலயத்தின் சார்பாக மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு, தர்மத்தின் வழி செல்ல செல்ல கர்மத்தின் வழி நிச்சயம் குறையும் அப்படிங்கக்கூடிய அற்புதமான தகவலோடு மீண்டும் ஒரு அழகான அடுத்த தருணத்தில் நான் சந்திக்கும் முறை விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் சரவண பவ வர்ணி பாரதி.
மிக சிறப்பான முறையில் வாஸ்துவும் ஜோதிடமும் இணைந்து பலன் சொல்லக்கூடியதும், ஜோதிடத்தில் ஒரு விழிப்புணர்வு கொடுக்கக்கூடிய அற்புதமான ஒரு கருத்துகளையும் தெளிவான முறையில் விளக்கத்தை கொடுத்த, அதாவது சென்னை மாநகரில் முதல் கருத்தரங்க மீட்டிங்கில் முதல் பேச்சாளராக பேசிய நம்முடைய பரணி பாரதி ஐயா அவர்களுக்கு மனமார்ந்த ஒரு நன்றி வாழ்த்தையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். ஐயா அவர்களுக்கு மகரிஷி ஜோதிட ஆராய்ச்சி அறிவகத்தின் சார்பாக முதல் பொன்னாடை, முதல் சந்தன மாலை அணிவித்து ஐயா அவர்களுக்கு கரகோஷத்துடன் சிறப்பு செய்ய இருக்கின்றோம். அதாவது எல்லாருமே ஜோதிடத்தை மெயின்டைன் பண்ணி தான் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. சிம்பிளாக இது வந்து நீங்களும் இந்த மாதிரி பண்ணணுங்கிறதுக்காக தான் சொல்கிறேன். ஏன்னா இவர் வந்து கேதுவோட நட்சத்திரம், நான் வந்து சுக்கிரனோட நட்சத்திரம். அவரோட நட்சத்திரத்துக்கு நான் 2வது நட்சத்திரம். இதை விட ஒரு விஷயம் உண்மையாலுமே அவர் சொல்ல மறந்துருக்கலாம், இல்லை ஞாபகப்படுத்திருக்கலாம். அவரோட ஆஃபீஸ் அங்கே புது ஆஃபீஸ் வந்திருக்கீங்களா? ஈரோட்டில் புது ஆஃபீஸுக்கு வந்திருக்கீங்களே, பள்ளிப்பாளையத்துக்கு. அவரோட ஆஃபீஸுக்கு குத்து விளக்கு வச்சதே நான் தான் வச்சேன். இது இல்லை, உண்மையாக இல்லைங்க ஐயா. ஏன்னா அந்த பாக்கியம் எனக்கு கிடைச்சிது. ஏன்னா வர வேண்டிய நபர்கள் அந்த நேரத்தில் கரெக்டாக வரல. ஐயரி யாராச்சும் ஒருத்தர் பருத்தியங்கிறாப்புல. கடைசியில் நான் தான் பக்கத்தில் இருந்தேன். சரி நம்மனாச்சும் பருத்தி வைக்கலாமே. அது நான் பருத்தி வைக்கிறதுக்கு முன்னாடி யோசனை பண்ணேன். சரி சுக்கிரன் வந்து அடுப்பு தானே, பற்ற வைப்போம், நல்லா எரியட்டுன்னு. நல்லா எரிஞ்சிக்கிட்டு தான் இருக்குது. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். ரொம்ப மகிழ்ச்சி. அதாவது அந்த ஆஃபீஸ் அலுவலகம் ஓப்பன் பண்ணுறதுக்கு நான் வந்ததே லேட்டு தான். அதனால் அந்த நேரத்தில் ஐயா வந்து பாலையா வந்து இந்த நேரம் ஆயிடுச்சு, நல்ல நேரம் முடிய போகுது அப்படின்னாரு. அதனால் வந்து அந்த நேரத்தில் ஐயா அவர்கள் இருந்து தான் விளக்கு பற்ற வச்சு அது மிக சிறப்பான முறையில் உத்வேகத்தையும் உற்சாகத்தையும் கொடுத்த நம்முடைய பரணி பாரதி ஐயா அவர்களுக்கு இந்த நேரத்தில் மனமார்ந்த ஒரு நன்றி. எங்கள் மகரிஷி ஜோதிட ஆராய்ச்சி அறிவித்தின் சார்பாக டாக்டர் மணிமுருகேசன் ஐயா அவர்கள் இப்பொழுது பொன்னாடை போற்றி சந்தன மாலை அணிவித்து சிறப்பு செய்ய இருக்கின்றோம். ஐயா இங்கே தெரியும். ஓகேவாங்க.